ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இட்ஸ் மீ ஏகேஎல். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தளபதி வந்து தளபதி வந்து பொலிட்டிக்ஸ்ல என்டர் ஆயிட்டாரு. அபிஷியலா வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இன்னைக்கு வந்து அப்பவே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் வந்து நான் மக்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ இதுக்கப்புறமா என்னால ஹெல்ப் பண்றதுக்கு அரசியல் அப்படிங்கிற அதிகாரம் ஒன்று எனக்கு தேவைப்படுகிறது. ஸோ அதனால ஐ எம் கம்மிங் இன் டு த பொலிட்டிக்ஸ். ஸோ தளபதியோட கட்சி பேர் பாத்தீங்கன்னா தளபதி முன்னேற்ற கழகம் அப்படின்னு அவர் வைக்கல, தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. ஆப்வியஸ்லி அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்து பீப்புள்ஸோட எதிர்பார்ப்பா கூட இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேஜர் கட்சி தான் வந்து இப்படி 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இயரா சேஞ்ச் ஆகி வந்துட்டே இருக்குது. ஸோ வந்து பீப்புள்ஸ்க்கு ஓட்டு போடுறதுக்கு ஆப்ஷன் இல்லையா. ஸோ வந்து ஒரு ஃபோன் வந்து விற்கிற கம்பெனி இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு கம்பெனி இருந்து அவங்க வந்து 1 lakh தான் என்னோட ஃபோனு அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் பண்ணி வித்துட்டு இருக்காங்கன்னா பீப்புள்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா. ஒரு 10 கம்பெனி வந்து 10,000 ரூபா போனா நிறைய பேர் ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பீப்புள்ஸ்க்கு வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு சாய்ஸஸ் இருக்கு, ரைட். ஸோ அதே மாதிரிதான் வந்து பொலிட்டிக்ஸ்லயும் நிறைய பீப்புள்ஸ் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். அவங்க வந்து ஆக்டிங் போடுதாங்க ப்ரோ அப்படின்னு, அதாவது அஜித் ஃபேன்ஸ் அப்புறம் ரஜினி ஃபேன்ஸ் இல்ல அதர் ஆக்டர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஹேட்டை பரப்பிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. நான் ஹேட்டை வந்து ஏன் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து அவர் சினிமால இருந்து இங்கிட்டு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, ஓகேவா. ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து அவர் வந்து ஏதோ உண்மையாவே பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒருத்தவங்க பண்ண ட்ரை பண்ணதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாவே பண்ண ட்ரை பண்ணதாங்க, அவருங்க பண்ண முன்னாடியே அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணி ஹேட்ரேட்டை ஸ்ப்ரெட் பண்ணி ஒருத்தவங்களை ஸ்டாப் பண்ணி வர விடாம ஆக்கிடக்கூடாது, ஓகேவா. என்னதான் வந்து சினிமால பிடிக்காம இருந்திருந்தாலும் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சர்வீசஸ். என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்போ 17 or 18 கிராஸ் பண்ணி வந்து இப்போ அதுக்கப்புறமா வந்து ஓட்டு போட போறீங்க அப்படின்னா நீங்க வந்து சில விஷயத்த கன்சிடர் பண்ணது பெட்டர். என்ன ஒவ்வொரு பொருள் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆன்லைன்ல இல்லை ஆஃப்லைன்ல பக்கத்து அண்ணாச்சி கடையில. ஸோ வந்து பண்ணும்போதும் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து பே பண்ணிட்டு தான் இருக்கும். இதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்க்கறத நீங்களா இருக்கட்டும். ஸோ வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒண்ணு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு கேப்டன் அப்படின்னும் அவர் இறந்துட்டாரு. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மீடியானால ஒரு ஹேட்டட், அப்புறம் வந்து அவரை ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி அவரை வந்து அப்படியே கீழே அவர் இல்லாம ஆக்கிட்டாங்க அந்த பக்கமே. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீப்புள்ஸோட சப்போர்ட் தான். அதை மீமா கன்வெர்ட் பண்ணும் போது எல்லாரும் அதை சப்போர்ட் பண்ணி, ஓகே இவர் மீம் மெட்டீரியல் தான் உண்மையிலே அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே அந்த பக்கம் ஒதுக்கியே வச்சிட்டோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி தான். சோசியல் மீடியாவிலையும் இந்த மாதிரி போஸ்ட் போடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்ஸ்ல இருக்கிறவங்க வந்து காசு பே பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நீங்களே இப்ப நிறைய போஸ்ட் பார்த்துருப்பீங்க. எப்படின்னா, இப்ப நான் சாம்பிளுக்கு 2-3 போஸ்ட் போடுறேன். இது போடுறது வந்து பாத்தீங்கன்னா, நான் குறிப்பிட்ட எந்த கட்சிக்கும் நான் வந்து இது பண்ணி சப்போர்ட் பண்ணி போட வரல. ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நில்றா இப்படி புள்ள இருக்கு நேரம் இதுல அடிடா. ஆக்சுவலி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டப்பு வேற, அந்த ஆடியோவை கட் பண்ணி தான் போட்டிருக்காங்க இந்த வீடியோல. ஆனா அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டை போய் பாருங்க, நிறைய பேர் ஆக்சுவலி இந்த வீடியோ உண்மை அப்படின்னு நினைச்சு கீழே கமெண்ட் போட்டு இருக்காங்க. அதான் இங்க பிரச்சனையே. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபேக் போஸ்ட் நிறைய பேர் போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க பே பண்ணி பண்ணாலும் தப்பு தான். அவன் வந்து சிங்கிளா ஓனாவே இந்த மாதிரி அவனோட ஃபேவரட்டான கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பண்ணாலும் தப்பு தான். மேபி இன் ஃபியூச்சர்லயும் சரி, இதுக்கப்புறமும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவங்கள பத்தி ஹேட்ரேட் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு எப்படியாவா இருந்தாலும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதை மட்டும் எல்லாரும் கொஞ்சம் பார்த்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஹேட்ரேட்டா தேவையில்லாம நீங்க ஃபுல்லா தெரியாம இதையும் பத்தி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அதான் ஒண்ணு இது என்னோட பர்சனல் ஒப்பீனியனு. ஏன்னா வந்து பாதி வீடியோவை கட் பண்ணி எல்லாரும் போட்டுட்டு டப் பண்ணி எடிட் பண்ணி போட்டு விட்டுருந்தாங்க, கண்டெக்ஸ்டே மாறிடுது.
அப்படி நீங்க ஃபுல்லா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதோட ஃபுல் வீடியோ தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. இப்போ என்ன நான் எப்படி பேசுங்கன்னு சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க இன்னைக்கே ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் ஒரு 4 பேர்கிட்ட போய் சொல்லுவீங்க. ஸோ அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் ஏ சிம்பிள் திங். எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைச்சு நம்ம ஏதோ சின்ன விஷயத்த பேசுவோம், அது பெருசாகும். ஒருத்தங்களை மேல வந்து ஹேட்டர்ல தேவையில்லாம ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம். ஸோ இந்த வீடியோக்கு என்ன ப்ரோ சம்பந்தம், விஜய் பொலிட்டிக்ஸ்ல வந்தா நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாக்டவுனை தாண்டி வந்துட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து சோசியல் மீடியால தான் மோர் ஓவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ எது இன்டர்ன்ஷிப் ஆகட்டும் இல்லை கோர்ஸ் ஆகட்டும் எதாகட்டும் தேடிட்டு அதை பார்க்குறதே எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாத்துலேயும் பார்த்துட்டு தான் நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் பொலிட்டிக்ஸ்லையும் இதுக்கப்புறமா வந்து பீப்புள்ஸை திருப்பி விடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நடக்க போகுது. ஆக்சுவலி நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தான் வந்து பார்த்து கரெக்டாக எது கரெக்ட் அப்படிங்கிறத பார்த்து டிசைட் பண்ணணும். அதுதான் சொல்ல வரேன். தளபதி வந்து உள்ள வந்தது இட்ஸ் ரியலி ஒன் குட் ஆப்ஷன் டு ஆல் அதர் பீப்புள்ஸ் இன் தமிழ்நாடு. இதான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் என்ன இதில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நான் எந்த கட்சியும் இல்லை வந்து எந்த பொலிட்டிஷியன் யாரையும் வந்து நான் இதில் வந்து குறிப்பிட்டு சொல்ல வரல. நான் வந்து காமனாக தான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.